ஃப்ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா நடிகர் சூர்யா அண்ட் ஜோதிகா இவங்க ரெண்டு பேரும் எது பேசினாலும் பயங்கர சர்ச்சையா போக்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி வீடியோஸ் நாமளுமே நிறைய பேசியிருக்கோம். ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும். இன்னைக்குமே பாத்தீங்கன்னா ஜோதிகா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, முக்கியமா பெண்களுக்காக சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் நாம பேச போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். ஸோ நடிகை ஜோதிகா ரொம்ப அழகான ஒரு நடிகை. நார்மலா அவங்கள கலாய்க்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்லுவாங்க. 5 ரூபாய்க்கு நடினா 50 ரூபாய்க்கு நடிப்பாங்க, ஓவர் ஆக்டிங் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது எல்லாமே அவங்களோட டேலண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹீரோயின் அப்படின்னா அது ஜோதிகா தான். அன்று முதல் இன்று வரை ரொம்ப யங்காவே இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. எல்லா விஷயத்திலயுமே தனக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை ரொம்ப அழகா செஞ்சு முடிக்கிற ஒரு நடிகைனா அது ஜோதிகா தான். சோ உங்க எல்லாருக்குமே தெரியும், அவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணி இப்ப வரைக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு ஹாப்பியான லைஃப்ல இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா என்னவோ தெரியல, அவங்களோட கெட்ட காலமோ கெட்ட நேரமோ தெரியல, கொஞ்ச நாளாவே அவங்க எல்லாம் எது பேசினாலுமே அது ஒரு சர்ச்சையா ஆகிட்டு இருக்கு. முக்கியமா ஒரு விஷயம், இது எதில் ஆரம்பிச்சது அவங்களோட பிரச்சனை அப்படின்னா, இவங்க சென்னையில இருந்து மும்பைக்கு போனாங்க இல்லையா, அங்க போய் செட்டில் ஆகிறோம் அப்படின்னு சொன்னதுனாலதான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. வீட்டுல இருந்து குடும்பத்தை பிரிச்சு கொண்டு போயிட்டாங்க, குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க, இவங்களுக்கும் சிவகுமாருக்கும் சண்டை, இதனாலதான் அவங்க தனியா போயிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள்லாம் ஜோதிகாவோட சைடு திரும்ப ஆரம்பிச்சது. ஆனா அதெல்லாம் எதுக்குமே பொருட்படுத்தாம தன்னோட பாதையில தன்னோட வழியில நான் ஸ்ட்ரெயிட்டா போவேன், நான் தெளிவா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்புமே எடுத்து வைப்பாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா. அதே மாதிரி தான் இப்ப வரைக்கும் அவங்களோட லைஃப்ல அவங்களோட ஜேர்னில அவங்க ரொம்ப கரெக்டா போய்கிட்டு இருக்காங்க. சோ அவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாத்துலயும் நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம இப்ப ஹிந்திலயும் காலடி எடுத்து வச்சுட்டாங்க. பாலிவுட்ல அவங்க பயங்கர பிஸியா இருந்துகிட்டு இருக்காங்க. சோ பாலிவுட்ல பெண்களை மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு வெப் சீரிஸ்ல அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல ரொம்பவே பிஸியா இருக்காங்க. அப்படி நடிக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க பெண்களுக்கான முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத அந்த ரோல் எடுத்து அவங்க பண்ணிருக்காங்களாம். அதுல 5 பெண்கள், அந்த 5 பெண்கள்ல ஒருத்தரா தான் இவங்க பண்ணிருக்காங்களே தவிர மெயின் லீட் ரோலா அவங்க பண்ணல. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு எப்பவுமே ஜோதிகா சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, நீங்க சொந்தமா படிச்சு உங்களோட சொந்த கால்ல நின்னா மட்டும்தான் உங்களோட லைஃப உங்களால ஹாப்பியா வாழ முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்பவே தெளிவா இருப்பாங்க. சோ பெண்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கவே கூடாது, எந்த வயசுலயுமே யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது, தனக்கான வாழ்க்கையை நம்ம தான் அமைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு யாரும் நிக்க மாட்டாங்க, நம்மளோட வாழ்க்கையை யாரும் அமைச்சு தரணும்னு நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது. சோ நம்ம தான் எப்பவுமே நமக்காக இருக்கணும், நம்ம தான் எப்பவுமே நமக்காக வாதாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இப்ப படமும் வந்திருக்கு. அந்த படத்துல அந்த 5 பேர்ல ஒருத்தரா நான் நடிக்கிறதுல எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இதுக்கு முன்னாடி தமிழ், மலையாளம், தெலுங்கு இதெல்லாம் நான் நடிச்சது எல்லாமே காதல் படங்கள் தான். அதாவது ஒரு ஹீரோ பின்னாடி நான் போறதும், ஒரு காதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும், அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிறது, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சோ இப்போ முழுக்க முழுக்க காதல் படங்களை நான் வெறுத்துட்டேன். சோ 27 வயசுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ல தான் நான் பண்ணிருப்பேன். என்னோட எல்லா படங்களுமே நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, முன்னாடி பட படங்களுக்கும் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய படங்களுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கும். சோ இப்ப எனக்கு 45 வயசு ஆகுது. இப்போ நான் பெண்கள் ஓரியன்டான படங்கள் மட்டும் தான் பண்றேன். பெண்களுக்கு இத சொன்னா விழிப்புணர்வு ஏற்படும், பெண்கள் இத சொன்னா பாதுகாப்பா இருப்பாங்க, இந்த விஷயத்துல பெண்கள் நம்மள ரோல் மாடலா எடுத்துப்பாங்க அப்படின்னு சொன்னா அந்த படங்கள் மட்டும் தான் நான் பண்ணுவேனே. சோ முழுக்க முழுக்க பெண்களுக்கு தான் முன்னுரிமை, பெண்களுக்கான ஒரு தனித்துவம் வேணும், பெண்கள் எப்பவுமே பாதுகாக்கப்படணும், பெண்கள் எப்பவுமே நல்லபடியா இருக்கணும், அவங்களோட சொந்த கால்ல நிக்கணும், பெண்கள் எல்லாருக்குமே முன்னோடியா இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய டைலாக்ஸ் எல்லாம் பெண்களுக்காகவே அவங்க பேசியிருக்காங்க ஸ்பெஷலா. சோ நீங்க ஃபியூச்சர்ல படங்கள் நடிக்கணும்னு ஆசைப்பட்டா கூட பெண்கள் ஓரியன்டான படங்களை நீங்க சூஸ் பண்ணி நடிங்க. ஒரு ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய படமோ இல்ல காதல்ல விழக்கூடிய ஒரு நடிகையாவோ இருக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நடிகைகளுக்கு மட்டும் இல்லாம நார்மலா நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்களா, ஒர்க் பண்றீங்களா, சோ நீங்க அங்க ராணி மாதிரி இருங்க, மத்தவங்களுக்கு அடிமையா இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி. சோ ஜோதிகா பயங்கரமா பெண்களுக்கான ஒரு முன்னோடியா திகழ்ந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்டர்வியூல. சோ அவங்க பேசின இந்த விஷயம் தான் இப்ப பயங்கர ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. அவங்க சொன்ன இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், நிறைய புதுமையான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் ரூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.